இறையேசுவிலே அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதங்களும் செபங்களும் உரித்தாகுக. அன்பார்ந்த இறை உறவுகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே எங்கள் அனைவருக்கும் தரப்படுகின்ற முக்கியமான அழைத்தல் உண்மையின்படி வாழ வேண்டும். உண்மைக்காக நாங்கள் துணிந்து பேசுபவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மத்தேயு நற்செய்தி எங்களுக்கு திட்ட தெளிவாக எடுத்து கூறுகின்றது. உண்மை எப்பொழுதும் எளிதல்ல. உண்மை பேசுவது எப்பொழுதும் எளிதல்ல. உண்மை எப்பொழுதுமே ஆபத்துக்கள் நிறைந்தது. ஆனால் உண்மை இறைவனை நோக்கி எங்களை இட்டு செல்லும். அதுதான் இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்கின்றோம். ஏரோது மன்னன் பிழையான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றான் என்பதை திருமுழுக்கு யோவான் மிகவும் ஆணித்தனமாக நீர் செய்வது தவறு என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார். நற்செய்தியில் வாசிக்க நாங்கள் கேட்கலாம். தெரியும், அவருக்கு திருமுழுக்கு யோவானுக்கு தெரியும் ஏரோது மன்னன் எவ்வளவு படை பலன்களோடு இருக்கிறவன் என்பது தெரியும். என்றாலும் நீ செய்வது பிழை என்பதை அவர் துணிவாக சொல்லுகின்றார். அதோடு இன்றைய வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஏரோது மன்னன் எவ்வளவுத்திற்கு அவன் பலவீனமான மனிதனாக இருந்தான் என்பதை. முறையற்ற வாழ்க்கை, அதோட அவசரத்திலே எடுக்கும் முடிவுகள். எல்லாருக்கும் முன்னுக்கு நான் விருந்தினர் முன்னுக்கு நான் சொல்லிட்டேன், நான் என்னவும் தருவேன் என்று சொல்லிட்டேன் என்றுட்டு மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்களுக்கு முன்னுக்கு நான் கூனி குறுக வேண்டுமே என்று நினைச்சு ஒரு நேர்மையாளரை கொல்லுவதற்கு கூட அவன் அஞ்சவில்லை. அதனால ஆண்டவற்ற பார்வையில் அவன் பாவியாக இருக்கின்றான். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் இதே போராட்டம் எங்கள் வாழ்க்கையிலே இருக்கும். உண்மைக்கும் என் நண்பர்களுக்கும், உண்மையை நான் பேசுவதா அல்லது நண்பர்களை நான் காப்பாற்றுவதா? உண்மையை நான் பேசுவதா அல்லது எனது பதவியை பாதுகாத்து கொள்வதா? உண்மையை நான் பேசுவதா அல்லது எனது உயிரை பாதுகாத்து கொள்வதா என்று பல நேரங்களிலே ஒரு போராட்டம் எங்களுக்குள்ளே இருக்கும். இன்றைய நற்செய்தி எங்களுக்கு மிகவும் அழகாக கூறுகின்றது 3 விஷயங்களை. நாங்கள் எப்பொழுதும் உண்மை பேசும் மனிதர்களாக வாழ வேண்டும். எவ்வாறு திருமுழுக்கு யோவான் உண்மைக்காக தன் உயிரையே அர்ப்பணிக்க துணிந்தாரோ அதே போன்ற வாழ்க்கையை நாங்களும் வாழ முயற்சி எடுக்க வேண்டும். 2வது, அவசரத்திலே எடுக்கும் முடிவுகள், அவசரத்திலே விடும் வார்த்தைகளில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நற்செய்தி சொல்லுது. எங்களோட குடும்ப வாழ்க்கையில கணவனுக்கு எதிராக, மனைவிக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு, நண்பர்களுக்கு எதிராக பல நேரங்களில் கோபத்தில் அவசரத்தில் வார்த்தைகளை விடுவோம். அவசர முடிவுகளை எடுப்பவர்களாக இருப்போம். அவ்வாறான முடிவுகள், அவ்வாறான வார்த்தைகளை நாங்கள் விடக்கூடாது என்பதை இந்த நற்செய்தி சொல்லுகின்றது. 3வது விஷயம், எந்த நிலையிலும் நாங்கள் ஆண்டவர் இயேசுவிடம் போக வேண்டும். திருமுழுக்கு யோவானின் சீடர்கள், தங்களோட குரு இறந்துட்டார், அந்த கவலையை இயேசுவிட்ட போய் சொன்னாங்க. கடைசியில் எப்பொழுதுமே எங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர் இயேசுதான். எங்கள் வாழ்க்கையில் எத்தனை கவலைகள் துன்பங்கள் வந்தாலும் இறுதியிலே எங்கள் புகலிடமாக இருப்பது இயேசு என்பதை உணர்ந்து வாழ இன்றைய நற்செய்தி எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். கண்களை மூடி நாங்கள் ஆண்டவரிடம் சொல்லுவோம், ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் உண்மையின் வழியில் நடக்கும் மக்களாக மாற்றியறலும். அவசரத்திலே நாங்கள் வார்த்தைகளை விடாமல், கோபத்திலே வார்த்தைகளை விடாமல் நிதானமாக முடிவுகளை எடுக்க எங்களுக்கு வரத்தை தாரும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.